Hi friends, welcome to Jo Beauty Salon and Bridal Studio. இன்னைக்கு day 13 கான classes என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து eyeliner, காஜல், mascara இந்த மூணு கலந்து உங்களுக்கு இந்த கிளாஸ்ல எடுக்க போறேன். வாட்ச் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி eyeliner அப்ளை பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ காட்ட போறேன். இப்போ waterproof eyeliner நான் எடுத்துர்க்கேன். இப்போ எடுக்கவே ரொம்ப ஜாஸ்தியா வரும். நம்ம இப்போ லைட்டா இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் வந்து கொஞ்சம் மெலிசா அந்த ஐ லைனோட அப்படியே அப்ளை பண்ணனும். ஃபர்ஸ்ட் மெலிசா தான் பண்ணனும். பண்ணிட்டு நம்ம விங்ஸ் எப்படி கொண்டு வரலாம்னா இந்த கீழ் லைன்ல இருந்து மேல் நோக்கி விங்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து இதனோட சென்டர் பாயிண்ட்ல இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். இப்போ வந்து இங்கே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அவுட்டர் லைனில் இதை கொண்டு வந்து அவுட்டர் லைனில் கொண்டு வந்துட்டு அப்புறமா இன்னர் லைனில் நம்ம என்ன செய்யணும்னா காஜல் அப்ளை பண்ணணும். அப்புறமா ஒரு காம்பேக்ட் வச்சு காம்பேக்டோ இல்லை பவுடரோ ஏதாவது வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். இல்லைன்னா மெர்ஜ் ஆகிடும். அப்புறமா நம்ம வந்து இன்னர் லைனில் வந்து லைட்டாக நம்ம பிளாக் கலர் கொண்டு
பிளாக்கோ ப்ரௌனோ நம்ம என்ன ஐஷேடோ யூஸ் பண்ணுறோமோ ஐலைனர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து இந்த லைனில் கீழே இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஐலைனர்ஸ் ஐஷேடோ ஐலைனர் வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ அடுத்து மஸ்காரா அப்ளை பண்ணணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு பிங்க் கலர் ஐஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த பிங்க் கலரை கொண்டு கூட நம்ம வந்து கீழே ஐலைனருடைய அவுட்டர் கார்னரில் கீழே நம்ம இந்த கலரில் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஐலைனரு ஐஷேடோ ஐலைனர் காஜல் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஐஷேடோ நான் என்ன கலர் அடிச்சிருக்கேனோ அதனுடைய அந்த கலரே நான் இங்கே கொண்டு வந்து கீழே அவுட்டர் லைனில் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஐ மேக்கப்பு. எந்த இடத்துலையுமே நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணணும், இப்படி இழுத்து வச்சு அப்ளை பண்ணுறதோ இப்படி இழுத்து வச்சு பண்ணுற வேலை பண்ணவே கூடாது. ஸோ வந்து நீங்கள் அப்படி இழுத்து வைக்கும்போது திரும்ப வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி நேச்சர் ஆஃப் ஐ இருக்கோ ஸ்கின் இருக்கோ அதை வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்து இதை கன்சீல் பண்ணி தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஐலைனர்ஸு ஐஷேடோஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்படி இழுத்து வச்சு அப்ளை பண்ணவே கூடாது. இந்த மாதிரி இழுத்து வச்சு எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இருக்கிறது எப்படி நீங்கள் ஐ இருக்கோ அந்த ஷேப்லேயே நீங்கள் ட்ரா பண்ணி ஐஷேடோஸ் அப்ளை பண்ணி ஐலைனர் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஐ மேக்கப் வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பிரைடுக்கு. தேங்க்யூ.